அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு சங்கர் கடந்த 4ஆம் தேதி வந்துட்டு தேனியில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. கோயம்புத்தூருக்கு கொண்டு போனாங்க. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வரதா சொல்கிறாங்க. சரி, இதில் என்ன உண்மை நம்ம ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தா, திமுக சைட்லேருந்து சவுக்கு சங்கருக்கு ஆஜராகும் கோபாலகிருஷ்ணன், அதிமுகவை சார்ந்த வழக்கறிஞர், பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு வாதாடின வக்கீல் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது என்ன உண்மை அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. இதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். என்ன உண்மை அப்படின்னு பார்க்குறதுக்கு 2019 வெளிவந்த ஒரு வீடியோ இருக்குது. அதே வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதை பார்த்தா நமக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். பாருங்கள். நாங்கள் இப்போ கலெக்டரை சந்திச்சதோட நோக்கம் என்னென்னா, பாதிக்கப்பட்ட பெண் சார்பா, அதாவது பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் நாங்கள் கொடுத்த வழக்குக்கு விக்டிம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய சார்பாக நாங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்னா, எங்களுடைய பிரச்சனைகள், நாங்கள் அனுபவிச்ச துன்பங்கள், அந்த பெண் அனுபவிச்ச துன்பங்கள் எல்லாம் வேற யாரும் அனுபவிச்சிடக்கூடாது, சொசைட்டியில் ஒரு விழிப்புணர்வு வரணும், பாதிக்கப்பட்ட பெண்கள் முன்னுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த இஷ்யூ. இந்த விக்டிம்க்கு சார்பாக நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். போலீஸ் அதில் ஆக்ஷன் எடுத்தாங்க. ஒரு 3 அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அக்யூஸ்டை 1 வீக் கழிச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. தே ஆர் இன் ஜுடிஷியல் கஸ்டடி. இப்போ குண்டாஸில் இருக்காங்க. இப்போ என்னன்னா, சில நாள் ஒரு 2 நாளா தேவையில்லாமல் ஒரு 10 நாளா அமைதியாக இருந்த ஒரு விஷயம் இந்த 2 நாளா பரபரப்பாயிருக்கு மீடியாவில். அது காரணம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்திரிகையினுடைய ஆன்லைனுடைய செய்தியில பாதிக்கப்பட்ட அரெஸ்ட் பண்ண நபர்கள் ஜாமீன்ல வெளியே போயிட்டு தான் சொல்லி ஒரு பொய்யான செய்தி போட போய்தான் இது இவ்வளவு பிரச்சனைக்கும் கலாபரத்துக்கும் வந்திருக்கு. பாத்தீங்களா, கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. யார் சார்பாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த பாதிக்கப்பட்ட மாணவிகள், பெண்களுக்கு சார்பாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு சார்பாக தான் வாதாடுறாரு. அது விட்டுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு, அதாவது அந்த நியூஸ் கார்டில் வரும் இல்லையா, நியூஸில் வரும் இல்லையா, அதை மட்டும் ஃபுல்லாக என்னென்னு பார்க்காம ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் எடுத்து போட்டு இப்படி திமுக ஒரு பிரச்சாரத்தை, ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கிற வகையில் சோஷியல் மீடியாவில் பரப்பிகிட்ருக்காங்க. இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை. இது ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். இன்னொன்று, மதுரை, சென்னை சில இடங்கள்லாம் பெண்கள் சவுக்கு சங்கருக்கு எதிராக போராடினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது யார் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கே, அந்த பெண்களுக்கே யாருக்காக நம்ம போராடுறோம், எதுக்காக போராடுறோம், யாருக்கு எதிராக போராடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் காசுக்காக, அதாவது ஒரு 250 ரூபா 300 ரூபா கிடைக்கும் இல்லையா, அதுக்காக சாப்பாடு, அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் அன்றாட தேவைகளை ஒரு பூர்த்தி செஞ்சால் போதும், ஒரு சில கூட்டம் போராட தயாராக இருக்காங்க. உண்மையாக போராடுறவங்களுக்கு பாலிமரில் தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. சவுக்கு சங்கர் யாரு? யாரு பேசுனா? பாப்பா பாப்பா எதுக்கு பாருங்க? எதுக்கு வந்துறீங்க? எதுக்கு வந்துறீங்க? மாத்தி எதுக்கு கூப்பிட்டா? எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்தீங்க? விளக்கமாரோட வந்துறீங்க. எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? கூட்டத்துக்கு வந்திருக்கோம் சொல்லுங்க. எதுக்கு? எது கூட்டத்துக்கு? கூட்டத்துக்கு வாங்குறதுக்கு என்ன கூட்டம் அப்படி சொல்லாத சாமி. யார் கூட்டம் வந்தா? சொன்னது. ஆனே உள்ள வச்சாங்க வரோம். அத யார் சொன்னா? தெரியலையே. ஆளுங்க கூப்பிட்டாங்க, ஆளுங்களோட நாங்க வரோம். என்ன வேலைய விட்டுட்டு வரீங்க? வேலைய விட்டுட்டு வரேன்னா நீ சொல்றீங்க. என்ன? காசு தரேனால தெரியல, எல்லாம் மச்சானே தெரியும். அது அவமானப்படுத்துறாங்க வந்துருங்க. யாருக்கு எதிரா? யார் மக்கள் நம்ம கொஞ்சம் தானே பெண்கள் போலீஸ்காரங்க. யாருக்கு எதிரா வந்திருக்கீங்க? நான் அந்த மக்கள் அவளை எதிர்த்து இல்ல யாருக்கு எதிரா வந்திருக்கீங்க? யாருக்காக வந்தீங்க? பெண்கள் பாதுகாப்பு யாருக்கு எதிரா வந்திருக்கீங்க? யார் அவரு? யார் அவரு? என்ன சொன்னாரு அவரு தெரியுமா உங்களுக்கு? இங்க யாரு கூப்பிட்டு வந்தா? இங்க யாரு வந்தா? பார்த்தீங்களா, அதாவது பெண்கள்கிட்ட கேட்குறாங்க,
சவுக்கு சங்கர் யார் அப்படிங்கிறாங்க. கஞ்சா சங்கரா அப்படின்னு சில பெண்கள் சொல்கிறாங்க. அவர் பேரே சரியாக தெரில, அவர் யாருன்னு தெரில, எதுக்காக போராடுறோம் அப்படிங்கிறதும் தெரில. ஸோ இதனால் என்ன ஒரு அடுத்த உண்மை நமக்கு தெரிய வருதுன்னா, ஒரு செட்டப் பண்ணி சவுக்கு சங்கருக்கு எதிராக மகளிர்லாம் போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறது தான் இந்த முயற்சியாக நம்ம பார்க்க முடியுது. ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. சரி, அவர் மேலே ஒரு 5 வழக்குகள் இருக்குது, அது நீதிமன்றம் பார்க்க போது நீதிபதிகள் இருக்காங்க. அவங்க உண்மையாலுமே அவர் மேலே ஏதாச்சும் தப்பு இருந்தது அப்படின்னா நீதிமன்றம் நீதிபதிகள் தண்டனை கொடுக்க போகிறாங்க, அதை அவர் ஏற்றுக்க போகிறாரு. அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி ரொம்ப கீழே இறங்கி தரம் தாழ்ந்த வேலைகளை வந்துட்டு ஏன் இந்த மாதிரி கீழே இறங்கி இந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் பண்ணணும், இதில் என்ன உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. சரி, எது இருந்தாலும் சவுக்கு சங்கருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம அவருக்கு சப்போர்ட்டோ இல்லை அவருக்கு எதிரியோ அந்த மாதிரி கிடையாது. எது உண்மை, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்கேன், அவ்வளோதான். மீண்டும் இந்த மாதிரி வேறு ஒரு எது பொய் எது உண்மை அப்படிங்கிற ஒரு சம்பவத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.